நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவே, இதோ இந்த அற்புதமான நாளுக்காக நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு கூட இதோ இந்த மக்கள் உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறார்கள். இதோ இந்த நாளிலே இந்த பங்கினையும் நம்பிக்கையோடு இங்கே ஒன்று கூடி இருக்கிற இந்த மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, நற்கருணையிலே தங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சக்கேயு உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவுடன் அதை நீர் கவனித்தவராக, சக்கேயு இறங்கி வா, நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று அவரை நீ ஆச்சரியத்துக்கு உட்படுத்தினீர். அன்பு தெய்வமே, அன்று முதல் அவருடைய வாழ்க்கைக்கு மீட்பு கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைத்தது, நிம்மதி கிடைத்தது. இதோ இந்த மக்களும் தங்களுடைய வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக, மகிழ்ச்சிக்காக உமது திருமுன் முழங்கால் படியிட்டு இருக்கிறார்கள். ஐயா, இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த பங்கு தந்தையை, இவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சியையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அருட்சகோதரிகளை, இவர்கள் செய்கின்ற அற்புதமான பணியை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நம்பிக்கையோடு உமது திருமுன் வந்து ஒன்று கூடி உம்மீது கொண்ட அன்பினால், ஆர்வத்தினால் உம்முடைய மக்களாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே தங்களை எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறார்கள். எங்களை நசுக்கி விட வேண்டும் என்று பார்க்கிறார்கள், எங்களை தொலைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே எங்களை நிமிர்ந்து நிற்க செய்கின்ற அற்புதமான தெய்வமாக நீர் இருக்கிறீர் ஐயா. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் வழியாக உம்முடைய அருளுக்காக, ஆசீருக்காக காத்திருக்கின்ற மக்கள் ஏராளம் ஏராளம். அன்பு தெய்வமே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து, மகனே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு, மகளே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர் தருகிறீர், அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இதோ நம்முடைய இந்த நற்கருணை பிரசன்னம் நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறது ஐயா, ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறது, ஒவ்வொருவருக்கும் உடைய பிரசன்னத்தை வழங்கி ஆறுதலை, அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த அற்புதமான கிருபைக்காக இன்னைக்கு நாங்க உமக்கு முன்பாக ஒன்று கூடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தொழில்களை ஆசீர்வதியும், எங்களது பயிர் பச்சைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய கால்நடைகளை ஆசீர்வதியும், நாங்கள் வளர்க்கிற ஒவ்வொரு பிராணிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு தாங்கப்பா.
இளைஞர் இளம்பெண்களுக்கு அவர்களது உள்ளத்துல உங்களது பக்தி உணர்வை தாங்கப்பா. தங்களது குடும்பத்தை மதிக்கக்கூடிய அற்புதமான பக்குவமான நல்லதொரு ஞானத்தை தாங்கப்பா. என்னாலும் கூட உம்மோடு கூட உம்முடைய அன்பில் இணைந்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கையை வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஐயா. ஆண்டவரே, இதோ எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து உமது திருமுன்னிலையிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் அர்ப்பணித்து மண்டாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எழுந்து நின்று நாம் பாடல் எண் 37 பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். என் உயிரான 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 இயேசு, இயேசுவே என் உயிரான 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 இயேசு, இயேசுவே என் உயிரான இயேசு, இயேசுவே என் உயிரோடு கலந்து என் உயிரில என் கலந்தீங்க. உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நாங்கள் வணங்குகிற தெய்வம் நீ சாதாரண தெய்வம் அல்லப்பா. உயிரோடு வாழுகிற கடவுள் ஐயா நீ. உயிரோடு வாழ்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த மண்ணகம் வந்திருக்கிற தெய்வம் ஐயா நீ. இதோ இந்த நற்கருணையில் உயிராக எழுந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர். நாங்கள் பேசுவதை, நாங்கள் செய்கிற எல்லா செயலையும் நீர் கண்டு கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ உமது அன்பு பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏத்துக்கங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்குடியத்தை நாம் பாடுவோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உயிரான
உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் இருக்கிற பொழுது நான் செய்கிற ஒவ்வொரு தவறும் எனது மனக்கண் முன்பாக வருகிறது ஐயா. நான் பலரிடம் சண்டை போட்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய பெற்றோரை நான் மதிக்கல ஐயா. ஆண்டவரே, என்னுடைய மனைவியின் சொல்ல கூட நான் தட்டி இருக்கிறேன். என் கணவர் என்னிடம் சொல்லுகிறத பார்த்து நான் கண்டுகொள்ளாமல் கடந்து போய் இருக்கிறேன். இதோ என்னுடைய மூத்தவங்களுடைய பேச்ச நான் கேட்கல ஐயா. பல நேரங்கள்ல பாதம் மாறி எங்கெங்கேயோ சுத்தி இருக்கிறேன். தவறான வழிகள்ல நான் வாழ்ந்திருக்கிறேன் ஐயா. உயிரோடு இருக்கிற தெய்வமே, இதோ இந்த நேரத்துல நான் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என்னை ஏத்துக்கங்க ஐயா. குற்றமுள்ள நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவல்ல, நீர் எனக்கு மன்னிப்பை தரீங்க ஆண்டவரே. எனக்கு சமாதானத்தை தரீங்க. இதனால எனக்கு சந்தோஷத்தை தரீங்க ஆண்டவரே. என்னை ஏத்துக்கங்கப்பா. நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் தெய்வமே, ஒப்பு கொடுக்கிறேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கையில். இரு கரங்கள் உயர்த்தி, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 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 தெய்வமே, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, நாம் கரங்கள் உயர்த்தி இயேசு அழைப்போமா? கண்களை மூடி இயேசு அழைப்போமா? இதோ அருள் தந்தை நம்மோடு இணைந்து நம்மை ஒப்பு கொடுத்து மன்னாடுகிற நேரம் எல்லோரும் சத்தமாக இயேசு அழைப்போமா? இயேசுவே, 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 நன்றி ஆண்டவரே. இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி.
எங்களது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது தவறுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே. எங்களை எதிர்த்து நிற்கிற பகைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களது தொழிலை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பயிர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது கால்நடைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தந்தையே. நாங்கள் பணிபுரிகிற இடங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது நோய்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாங்கிக்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஏந்தி கொள்ளுங்கள் அப்பா. எங்கள் பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. இரு கரங்கள் உயர்த்தி, என் அப்பாவும் நீதானே ஏசையா, என் அம்மாவும் நீதானே ஏசையா, என் உள்ளத்தில் உறவாடும் ஏசையா, என் உள்ளத்தை உருமாற்றும் ஏசையா. கண்களை மூடி கரங்கள் உயர்த்துவோமா? என் நாயனே ஏசையா, என் அரணே ஏசையா, என் உறவே ஏசையா, எல்லாம் நீரே ஏசையா, என் அப்பாவும் நீதானே ஏசையா. கரங்கள் இதயத்தோடு சேர்த்து வைத்து கண்களை மூடி, என் அம்மாவும் நீதானே ஏசையா. நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அதில் அன்பை நிறைத்து தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல தவித்த பொழுது அவர்களை பார்த்து, அவர்கள் ஆயனில்லா ஆடுகளாக இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுள் செவிக்கு உணவும் சிறிதளவு வயிற்றுக்கு உணவும் கொடுத்ததாக விவிலியம் கூறுகிறது. இன்று நமக்காக செவிக்கு உணவும் வயிற்றுக்கு உணவும் கொடுக்க இருக்கிற உபகாரிகளை நாம் நினைத்து பார்ப்போம். இங்கிருந்து கடந்து செல்வதற்கு முன்பதாக இறை ஆசிரியர் நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவலும் விருப்பமும். இங்கிருந்து நீங்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ஜெபமும் அதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எதிர்கால சிந்தனைகள் அனைத்தையும் ஆய்ந்தறிந்திருக்கின்ற இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நற்கருணைநாதரிடம் மன்றாடுங்கள். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவார். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
அன்பார்ந்தவர்களே, இந்த மக்களிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான். மாதா டிவிலேருந்து நாங்கள் எதையுமே தூக்கிட்டு வரலங்க. உங்களது ஆலயத்தில் இருக்கிற, உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற இந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறோம், அவ்வளவுதாங்க. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம அவ்வளோ வைராக்கியமா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பிள்ளைகள் தந்தையோடு அப்படியே அவ்வளவு ஒரு விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையில ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வியை எழுப்புறோம், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு கடவுளுடைய வார்த்தை ஏதோ செய்யுது, ஏன் நான் விட்டு கொடுக்க கூடாது, ஏன் என்னுடைய கணவனை நான் புரிந்து கொள்ள கூடாது, ஏன் என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, எல்லாருக்கும் ஊதாரி மைந்தன் ஓமை தெரியும். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம். வெரி குட். அதுல பார்த்தோம்னா பையன் என்ன பண்ணுவான்? அப்பா சொத்தெல்லாம் கொடுங்கப்பா. எப்ப பார்த்தாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன் சொத்தை நீ பிரிச்சு கொடு, ஏன் இஷ்டம் போல நான் செலவு பண்றேன் அப்படின்னு அந்த பையன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போறான். என்ன நடக்கும்? அவன் விருப்பம் போல செலவு பண்ணுவான். எல்லா பணமும் செலவழித்த பின் பண்ணி திங்கிற அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காத நேரத்துல அறிவு தெளிந்தவனாய், இயேசு சொல்லும் போது அந்த வார்த்தை போடுவார், அறிவு தெளிந்தவனாய். அப்ப ஒரு அறிவு தெளிவு இருக்குது பாத்தீங்களா, அதுதாங்க மனமாற்றத்தினுடைய தொடக்கம். எப்பொழுது என்னுடைய அறிவு செயல்பட தொடங்குதோ அப்போதுதான் நான் வாழ தொடங்குகிறேன். அப்ப அந்த பண்ணி திங்கிற அந்த தவிடு கூட எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த சூழல் அவனை மனமாற்றுகிறது, அவங்க அப்பாவை பத்தி யோசிக்க வைக்கிறது, அவங்க அப்பாவினுடைய அன்பை பற்றி அவன் சிந்திக்க வைக்கிறது. உடனே என்ன பண்றான்? உட்காந்து டயலாக்லாம் யோசிச்சு பார்ப்பான். அப்பா, உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் தவறு செய்தேன், உங்களுடைய பிள்ளைன்னு எண்ணப்பட நான் தகுதியற்றவன், என்ன வேலையாலாவது வச்சுக்கங்க, இப்படிலாம் சொல்லிட்டு வருவான். அப்படி வருகிற பொழுது என்ன நடக்கும்? அப்பா எந்த டயலாக்குமே கேட்க மாட்டாருங்க. தூரமா இருக்கிற அவரு ஓடி வந்து அவனை கண்டு, ஓடி வந்து அவன் மீது பரிதாபப்பட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவனை கூட்டிட்டு போவார். அவன் செய்த தவறு அவன் ஒப்பிச்சு பார்க்குற டயலாக் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவனை அழைத்து செல்வார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்களை சிந்திச்சு பார்க்கிறது இதுவல்ல. ஒரு விருந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த லூக்கா நற்செய்தியின் அந்த 15வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நம்ம பார்க்கிறோம், ஒரு விருந்து நடந்து கொண்டு இருக்கும். அந்த விருந்து நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இப்பதான் மூத்த மகன் வேலை செஞ்சுட்டு வயலில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துகிட்டு இருப்பான். திரும்பி வந்துகிட்டு இருக்கிற பொழுது அங்கே வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்பான், என்னையா அங்கே நடக்குது? உன்னுடைய தம்பி திரும்பி வந்துட்டான். அவனை குறித்து என்ன பண்றாரு? ஒரு பெரிய விருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே என்னங்க பண்ணுவான்? உள்ள போவதற்கு மனமில்லாமல் வெளியிலே நிற்பான். பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, அந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கும் பொழுது இப்ப என்ன தெரியுங்களாங்க பண்ணுவாரு? சின்ன பையன் வந்துட்டான் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கிற தந்தை அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வருவாருங்க. வெளியில ஓடி வந்து என்ன பண்ணுவாரு? பெரிய மகன்கிட்ட கெஞ்சுவார், மூத்த மகனை, எப்பா தயவு செஞ்சு உள்ளவா, இவ்வளவு நாள் உன்னுடைய தம்பி நம்மளை விட்டுட்டு போயிருந்தான், பிரிந்திருந்தான், இன்னைக்கு அவன் வந்துட்டான்பா. இது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி, எவ்வளவு சந்தோஷமானது. நம்ம குடும்பத்துல காணாம போயிருந்த ஒருத்தன் கிடைச்சிட்டான், நம்மளை விட்டுட்டு ஓடிட்டு போன ஒருத்தன் திரும்பி வந்துட்டான், வாப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு விருந்து கொண்டாடலாம் என்று கூப்பிடுகிற பொழுது அவன், என்னை நீங்க அடிமை போல நான் உங்களுக்கு வேலை செஞ்சேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல,
ஆனால் ஊதாரித்தனமாக செலவழித்தவனுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவன் வெளியில் நிற்கிற பொழுது, பிரியமானவர்களே, அந்த தந்தை அந்த மூத்த மகனிடம் கெஞ்சி கொண்டே இருக்கிறார். இப்போ அதுக்கு என்ன ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பார்ந்தவர்களே, நீங்க இந்த இயேசுவிடம் வந்து அந்த ஊதாரி மகனை போல மிக எளிதாக சமாதானம் செய்து கொள்ள முடியும். அது ரொம்ப ஈஸிங்க. இயேசுகிட்ட வந்து, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரும் மன்னிச்சு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருவாருங்க, பிரச்சனை இல்லைங்க. நீங்க இளைய மைந்தனாக இருக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா மூத்த மகனாக இருக்கிறதுல தாங்க பிரச்சனை இருக்கு. ஏனென்றால் உங்கள் சகோதரனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் சகோதரியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறு செய்கிற உங்களது கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறு செய்கிற உங்களது மனைவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறு செய்கிற உங்கள் ஃப்ரெண்டை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பிரச்சனை எங்கெங்க இருக்குது? கடவுள்கிட்ட போய் சாரி கேட்கறதுல இல்லைங்க. நான் இணைந்து சேர்ந்து வாழ்கிற குடும்பங்களில் போய் சமாதானம் கேட்கறதுல தாங்க பிரச்சனை இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க விருந்துக்கு வரமாட்டேன், வீட்டுக்கு வரல நுழைய மாட்டேன் அப்படின்னு வெளியிலேயே நிக்கிறீங்க. நான் ஏன் அவன்கிட்ட சமாதானம் பண்ணிக்கணும்? அன்னைக்கு என் பிள்ளைங்களெல்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்தினான் தெரியுமா? அவனோட நான் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் சொல்லப்படுகிறது, நீங்க காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உங்களது சகோதர சகோதரியோடு மனத்தாங்கள் இருப்பதாக உங்களுக்கு நினைவுக்கு வந்தா அங்கேயே வச்சுட்டு போய் முதல்ல சமாதானம் செஞ்சுட்டு வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. திருப்பலியில் பங்கேற்க போகிறோம். எத்தனை பேரால நான் வந்து எல்லாரோடையும் சமாதானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கை தூக்க முடியும்? எனக்கு யாரோடையும் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு எத்தனை பேரால கை தூக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, நான் உட்பட இன்னைக்கு முடியாதுங்க. காரணம், ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரையோ ஒருத்தரோட நம்ம எப்பொழுதும் ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. பல நேரங்களில் இந்த நன்மை வாங்க வருவோம் ஏந்திரிச்சு, அந்த அம்மா தெரியாம கையை மிதிச்சு போடும். கோயிலை விட்டு வெளியில வா, உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம மனசு சொல்லுதா இல்லையா? இதெல்லாம் ஒரு பொம்பளை சொல்லுதா இல்லையா? பிரியமானவர்களே, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது இங்க அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குதுங்க. மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவர்களோடு சமாதானமா இருப்பது இங்கே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. நாம் வாழுகிற இந்த உலகத்துல நான் மட்டும் வாழ்றது இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே யாரோ ஒரு சிலருடைய உழைப்பிலிருந்து தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் யாரோ, நான் உடுத்துகிற இந்த ஆடையை நெய்வது யாரோ, தைப்பது யாரோ, நான் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் இந்த சமூகத்தில் யாரோ ஒருவருடைய உழைப்பிலிருந்து நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னால் இங்க சமாதானமாக வாழ முடியல. எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. இவர்களோடலாம் சமாதானம் செய்து கொள்ளாம என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருந்துடணும், என் வாழ்க்கையில அதிசயம் நடந்துருன்னா எப்படிங்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நான் என்னுடைய கணவனிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் என்னுடைய குழந்தைகளிடமிருந்தும் விலகி விலகி போய்கிட்டே இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் கூப்பிடுற அந்த விருந்துல, அந்த பந்தியில, அந்த மகிழ்ச்சியில கலந்து கொள்ள விரும்பாத அந்த மூத்த மகனை போல நான் பின்னாடியே நிற்கிறேன், கொல்ல பக்கத்திலே நிற்கிறேன். கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஹாயோ ஹலோவோ சொல்லி பாருங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களது மனைவி உங்களோடு வாழ்ந்தவர் அல்லவா? உங்களது கணவன் உங்களோடு வாழ்ந்தவர் அல்லவா? உங்களது குழந்தை உங்களுக்காக பிறந்தவர்கள் அல்லவா? உங்களது தாய் தந்தை தங்களுடைய இரத்தத்தையும் பாலையும் உங்களுக்கு உணவாக கொடுக்கலையா? அவங்களோட என்னங்க அவ்வளோ பெரிய ஈகோ? ஆம் பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களால இந்த ஆண்டவரோடு சமாதானம் செய்து கொள்ள முடியும், இயலும். ஆனால் உங்கள் சகோதர சகோதரிகளோடு
நீங்கள் சேர்ந்து வாழ்கிற அந்த மக்களோடு சமாதானம் செய்து கொள்வதுதான் சவால். ஒருவேளை உங்களை இன்னைக்கு அது கொஞ்சம் குத்துணுச்சு அப்படின்னா, யாரோடு பேசாம இருக்கிறீங்களா அவங்களோடு இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பேச முயற்சி செய்து பாருங்களேன். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை தொடுகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையும். இப்படிப்பட்ட ஒரு நாள் இன்று எனக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கும் இன்னைக்கு வழங்கப்படுகிறது. யார் அத்தகைய மகிழ்ச்சியோடு நாம் பங்கேற்கிறோமோ அவர்கள் கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசிரை இன்னைக்கு பெறுகிறோம். இறுதியா ஒண்ணுங்க, ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஓடியாருவானா, யாரோடு போட்டி போட்டாலும் ஜெயிச்சிருவானா. அவன் ரொம்ப வைராக்கியமா சொல்லுவானா, வேணா நீங்க வாங்க, யாருனாலும் வாங்க, நான் ஜெயிக்கிறேன், நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவானா. உடனே ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆசிரியர் சொன்னாராம், சரிப்பா நாளைக்கு வா, நான் ஒரு 3 பேரை கூட்டிட்டு போறேன், அவங்க கூட நீ ஓடி ஜெய் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே யாருனாலும் வர சொல்லுங்க, ஒலிம்பிக்லேயே நான் கோல்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இது என்ன பெரியசா அப்படின்னா. அன்பார்ந்தவர்களே, மறுநாள் வருகிற பொழுது அந்த ஆசிரியர் ஒரு 3 நபர்களை கூட்டிட்டு வந்தாராம். ஒருவர் வயதான தாத்தா, இன்னொருத்தர் கண்ணு தெரியாதவர், இன்னொருத்தர் நடக்க முடியாது. இவங்களோட தான் நீ ஓட போற அப்படின்னாராம். உடனே அவன் பார்த்து சிரிச்சானா. அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னாராம், தம்பி, வாழ்க்கைங்கிறது வெறுமனை ஓடிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, நீ வாழுகிற இந்த சமூகத்தில் கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க, நடக்க இயலாதவர்கள் இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க. எல்லோரோடும் சேர்ந்து வாழ்வதுதான், எல்லாரையும் தூக்கி கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. இல்லை அப்படின்னா அது போட்டி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் வாழ்ற இந்த சமூகத்தில் யாரோடையும் போட்டி போடலைங்க. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகளோடு வாழ வேண்டும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நோயாளர்களோடு வாழ வேண்டும், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பிரச்சனைகளோடும் வாழ வேண்டும். அதுதான் அழைப்பு, அதுதான் வாழ்க்கை. இப்படி வாழ்றதுக்கு தான் கடவுளுடைய அந்த ஆசீரை, வரத்தை நாம கேட்கணும். கடவுளே, இவங்களாம் எனக்கு வேணாம், நான் மகிழ்ச்சியா மட்டும் இருக்கணும்னா அது சுயநல மிருகம் தாங்க அப்படி வாழும். தான் கூட இருக்கிற உயிர் தனக்கு தேவையில்லைன்னா அதை கொன்னுட்டு வாழும். அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. இவங்களெல்லாம் சுமந்து கொண்டு இவர்களோடு இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. பிரியமானவர்களே, எல்லாரும் இன்னைக்கு எழுந்து நின்று, கடவுளே, நான் எல்லாரையும் மன்னிக்கிற, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற அந்த வரத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பங்களில் இருப்பவர்களை யாரை மன்னிக்க இயலவில்லையோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை மன்னிப்பது என்பது வரங்க. எப்படி இறைவாக்கு உரைப்பது ஒரு வரமோ, அப்படி மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது நமக்கு வழங்கப்படுகிற வரம். அந்த வரத்தை இதோ இந்த நேரத்திலே நாம் மனம் உருகி நம்முடைய நற்கருணை நாதரிடம் கேட்போம். என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நான் மன்னிக்கணும், என்னுடைய அயலானை மன்னிக்கணும், என்னுடைய சகோதரனை மன்னிக்கணும், என் சகோதரியை மன்னிக்கணும், என்னுடைய கணவனை, மனைவியை, என் குழந்தைகளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்போம். மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்த
மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே. பிறரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னை அசிங்கப்படுத்தினவங்களை என்னால மன்னிக்க முடியல ஆண்டவரே. என்னை அவமானப்படுத்தினாங்க ஆண்டவரே. கதறி கண்ணீர் விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி அழுது ஆண்டவரே. இதோ இந்த நேரத்துல என்ன பார்த்து கேட்கிறீங்க, அவங்கள மன்னிக்கணும், அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறீங்க ஆண்டவரே. இதோ இன்னைக்கு நான் சிந்தித்தது போல அந்த லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல அந்த அப்பா வெளியில வந்து தன் மகனிட கெஞ்சி கேட்டாங்களே, அப்படி என்று கெஞ்சி கேட்கிறீங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய பெயரால எனக்கு எதிராக தவறு செய்கிறவர்களை, எனக்கு எதிராக தீமை செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன்பா, நான் மன்னிக்கிறேன்பா, நான் மன்னிக்கிறேன்பா. என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இயேசுவே, என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை பகைத்தோரை மன்னிக்க வரம் தாருமே. என்னை சபித்தோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. இல்லாது பொல்லாது பேசினோரை மன்னிக்க வரம் தாருமே. ஆண்டவரே, பல நேரங்கள்ல நான் அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு பார்க்கிறேன், சமாதானத்தை நாடி பார்க்கிறேன். ஆனா என்ன ஒரு மிருகம் போல, ஒரு நாயை போல நடத்துறாங்க. நான் தவறு செய்தது போல என்னை பார்த்து முறைக்கிறாங்க ஆண்டவரே. எனக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக எப்பொழுதும் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. என்னை இகழ்ந்து கொண்டு, என்னை கேவலமாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஏத்துக்கங்கப்பா. நான் உங்களுடைய மகனாக, மகளாக சமாதானமா வாழணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்வை அழித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் பெயரை கெடுத்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் வாழ்வை அழித்தவரை மன்னிக்க வரம் தாருமே. என் பெயரை கெடுத்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மனதில் காயங்கள் தந்தவரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே.
பிறரை மன்னிக்க வரம் தாருமே. கரங்கள் உயர்த்தி மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. நீர் என்னை மன்னித்தது போல பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. மன்னிக்க வரம் தாருமே, மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே, பிறரை மன்னிக்க வரம் தாருமே. அன்பே கல்வாரி அன்பே, மன்னிக்க வரம் தாருமே. பிரியமானவர்களே, நம்மை எதிர்த்தவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம்மை ஏமாற்றியவர்களை ஆண்டவரது திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொன்னவர்களை ஆண்டவருடைய ஜெபங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் நம்முடைய வாசலை நோக்கி வந்து தேடி வந்து, மகனே மகளே உள்ளவாப்பா. இதோ நம்மை எதிர்த்தவர்கள் ஏமாற்றியவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இணைந்து இருப்போம், எல்லோரும் சேர்ந்து இருப்போம், எல்லோரும் ஒரே குடும்பமாக வாழ்வோம். அதுதான் கிறிஸ்தவம் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை எல்லோரையும் சேர்த்து கொண்டு அவரது பாதுகாப்பிலே, அவர்களுடைய பராமரிப்பிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய வானக தந்தையை நோக்கி, நம்முடைய இறைவனுக்கு நம்முடைய அஞ்சலியை புகழிய செலுத்தி இந்த மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து வந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே.
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியானவருடைய ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. நாம் இரு கரங்கள் உயர்த்துவோமா? இரு கரங்கள் உயர்த்தி நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற அடையாளமாக, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய்மையான ஒரு இதயம் எங்களுக்கு தர வேண்டும். பிறரை அன்பு செய்ய, பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டும் என்று இது நம்மை ஒப்புக் கொடுத்து கரங்கள் உயர்த்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இரு கரங்கள் உயர்த்துவோமா?